ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சுண்டக்காய், நம்ம ஹீரோயின் ஆஃப் த டிஷ் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் துவையல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை கிட்னி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் யார் வேணாலுமே ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப் சுண்டக்காய், 10 to 15 சின்ன வெங்காயம். அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்களும் இந்த சுண்டைக்காயை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். நான் அது இன்னொரு நாளைக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு கோலிகுண்டு சைஸ் அளவுக்கு புளி, 4 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, அரை தக்காளி. நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டை இந்த மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு வத்தல், பச்சை மிளகா, பூண்டு, புளி, சின்ன வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஆஃப் தி டிஷ் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் தான். சுண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 to 10 minutes வந்து வதக்கணும். நல்லா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கணும். டயட்டில் இருக்கவங்க வீக்லி 3 days இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. அதே மாதிரி கிட்னி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எடுத்துக்கலாம், டெய்லியுமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா கொரன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொரன்னு தான் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுண்டக்காய் துவையல் ரெடி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இதோடு சாப்பிடலாம். நான் சுடு சாப்பாட்டில் வந்து இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.